கவினு, அனிதாக்காவை பார்த்தியா? ஜாலியாக பாட்டு கேட்டு ஓடி போயிட்டா. இனி அவள் வீட்டுக்கு போய் நம்மளுக்கும் டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச பாட்டாக போடுவா. நம்மளும் ஒவ்வொருத்தராக ஜாலியாக எஸ்கேப் ஆயிடலாம். எப்படி? அறிவு கட்டவளே, இங்கே என்ன சினிமா போட்டியா நடக்குது? இல்லை ஏதாவது சூப்பர் சிங்கர் காம்படிஷன் வச்சுருக்காங்களா ஆளால் பாட்டு பாடிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு? நாமளே இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கோண்டி. அவள் எப்படி எஸ்கேப் ஆகி ஓடிட்டா? அவள் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டு போட்டங்காட்டி நம்மளுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னு அவளுக்கு தெரியவே தெரியாது. எப்போ பாரு அவளோட சண்டை தானே போட்டுருக்கோ. எப்படி நம்ம தப்பிக்க போகிறோம்? ஐயோ, இப்போ என்னடா பண்ணது கவினு? இவன் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் எந்த பாட்டும் கேட்கலையடா. ஏய், பேசாம இரு மௌலி. எப்படியாவது அக்கா பாட்டு கண்டுபிடிச்சி போடுவா. உனக்கு ஒன்று தெரியுமா? நான் டெய்லியும் டைரி எழுதுவேன்ல, அதில் நம்மளுக்கு பிடிச்ச எல்லா பாட்டும் நான் எழுதி வச்சிருக்கேன். அது அக்காவுக்கு தெரியும். அதை பார்த்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு பாட்டு போடுவோம். நம்ம எல்லாரும் இங்கிருந்து தப்பிச்சு போக போகிறோம். ஓகேவா? கவலைப்படாத. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கடா கவினே. நீ உன் வாழ்க்கையிலேயே உருப்படியா செஞ்ச ஒரே விஷயம் இதான்டா கவினே. ஐயோ, சரி சரி, ரொம்ப சிரிக்காத. உன் பல்லு எல்லாம் தெரியுது. அட சபிதா, சரஸ்வதி, தினத்துக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறீங்க. இப்போதான் அந்த புள்ள போயிருக்குது. போய் நம்மளுக்கெல்லாம் என்ன மாட்டு பிடிக்குன்னு தெரிஞ்சு போட்டு அதுக்கப்புறம் அதை போடணும். இங்கே நம்மளுக்கு கேட்கணும். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா போக முடியும். கொஞ்சம் அமைதி இருக்கு 2 பேரும். புரியுதா? அது இல்லைம்மா, இந்த பிள்ளைக்கு நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு எதுவுமே தெரியாதே. தெரிஞ்சாத்தான் போடுவா. அது வேற. அப்படியா? இது பெண் வேணும் போடணுமோ? சுத்தம் ஏனுங்கத்த, அப்படியே எங்களுக்கு பிடிச்ச பாட்டாவை கண்டுபிடிச்சு போட்டாலும் உங்களுக்கு பிடிச்ச எதிர்காலத்து பாட்டெல்லாம் அவளுக்கு எப்படிங்கத்த தெரியும்? அவள் எப்படி கண்டுபிடிச்சு போடுவா? இந்த மாப்பிள்ளைக்கு இந்த ரணகலத்தில் ஒரு குதூகலம் கேட்கு. என்னை ஓட்டாட்டி இவர் தூக்கமே வராதாட்டம். எல்லாரும் இங்க பாருங்க. இப்பதான் கவின் சொன்னா நம்ம அனிதாக்காக்கு நம்மளுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் தெரியுமா. ஏன்னா கவின் ஒரு நாள் நம்ம வீட்டில் அந்தாட்சி விளையாடும் போது டைரியில் நம்மளுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் எழுதி வச்சால, அது அக்காவுக்கு தெரியும். அதை வச்சு அக்கா பாட்டு போட்டுருவாங்க. ஜாலி. அப்படியே கண்டு. அப்பாடா, இப்பதான் எனக்கு உசுரே வந்துச்சு. நம்ம இப்பயும் இங்கேருந்து தப்பிச்சு போயிடா சாமி. டே கவினு, நீ சொன்னோன்னு பாத்தியா அக்காளுக்கு தங்கச்சிக்கு ஆட்டத்தை? இவளுக்கு அடங்க மாட்டாளுக்கடா. இவளுங்களை மட்டும் இங்கே கழட்டி விட்டு நம்ம மட்டும் நம்ம ஊருக்கு ஓடிடுவோம். நமக்கு வேணுங்கண்ணா, எப்படி இருக்குது குத்து? நல்லா இருக்குதா? எந்த உலகத்துக்கு வந்தாலும் என்னை மட்டும் ஒரு வழி வேணா விட மாட்டீங்களா? உங்களுக்கு குத்து விட்டே இருக்கணும் எந்த உலகத்துக்கு வந்தாலும். அப்பதான் நீங்கள் கொஞ்சம் அடங்கி இருப்பீங்களாக்கு. ஐயோ சரஸ்வதி கண்ணு, சும்மா விளையாட்டு சொன்னாக்கு உன்னை விட்டுட்டு நான் இருக்க முடியுமா? என்னை விட்டுரு மாமா. நல்லா சமாளிக்கிறீங்க. வாங்க, நல்லா வாங்கக்கா. சரி சரி, எல்லாரும் அமைதியாக இருங்க. என்னமோ ஒரு பாட்டு சவுண்டு கேட்குற மாதிரி எனக்கு தோணுது. யாரோட பாட்டுன்னு கவனிக்கணும். அவங்க ரெடியாக இருந்து வெளியே போகிறக்கு ரெடியாகணும். கொஞ்சம் அமைதியாக இருங்க. பாட்டி, இது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான். வாங்க, ரெடியாக இருங்க. நீங்கள் இந்த வழி எஸ்கேப் ஆகணும். சீக்கிரம் வாங்க. சரிங்க, பத்திரமா இருங்க. ஒன்றுக்கு நான் ஒன்று வந்து சேருங்க. நானும் போகிறேன். சரியா? அப்பாடா, எப்படியோ அம்மா வயசானவங்க முதல்ல போயிட்டாங்க. நம்மளும் நீ அடுத்து நடந்து போகணும். சரி சரி, அடுத்த பாட்டு வரக்கு இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம இங்கேயே உட்காந்து வெயிட் பண்ணலாம். வேறு வழி இல்லை. ஐயோ, இது என்ன இந்த வெக்கனா போய் நம்மளை பூச்சி கட்டி வச்சிருக்குது? உங்க அம்மா மட்டும் தப்பிச்சு போட்டா. பாத்ரூம் வருதுன்னு போன கேப்ல இது நம்மளால தூக்கிட்டு வந்து கட்டி போட்டுருச்சே. நம்மளை இப்போ யாரு காப்பாற்றுவாங்க? அட மாமா, நீங்களே இப்படி அழுத குழந்தைகளை பயத்துக்க மாட்டாங்களா? கொஞ்சம் சும்மா இருங்க. எப்படி நம்ம அக்கா இருக்கிறனால வந்து காப்பாற்றிடுவா. கவலைப்படாமல் இருக்கு மாமா. அங்க பாருங்க, அம்மா வந்துருச்சு. அம்மா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது. அம்மா, எங்களை காப்பாத்துமா. அட சரஸ்வதி, சரஸ்வதி. ஐயோ அப்பா, கொஞ்சம் கட்டாம இருக்கீங்களா? அந்த வெட்டினா போய் தெரிஞ்சா அம்மாவும் தூக்கி கட்டிடும். அப்புறம் நம்மளை யாருனாலையும் காப்பாற்ற முடியாது. இந்நேரத்துக்கு அம்மா இருந்தால் குங்கு சண்டையெல்லாம் போட்டு எப்படியாவது நம்மளை காப்பாற்றிருக்கும். முதலாவது அம்மாவை அனுப்பிச்சி விட்டு போய் இப்போ என்ன பண்ணுறது? எல்லாரும் சத்தம் போடாமல் அமைதியாக இருக்கா. நான் எப்படியாவது உங்களை காப்பாற்றிடுறேன். சரஸ்வதி, என்ன குத்துற மாதிரியே அவனையும் ஒரு 2 குத்து செத்து போயிடுவா. நான் ஏன் குத்துறது? நானே தவிக்கிட்டு இருக்கேன். இது என்ன சரஸ்வதி, ஸ்கேட்டிங்ல வந்துட்டு இருக்கிற? நான் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி வந்து உங்களால் காப்பாற்ற போகிறேன்னாக்கு இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்போ எப்படி அவனுக்கு நெருப்பு வைக்கிறான்னு பாருங்க. டே வெக்குனா, இன்னைக்கு நீயே நானும் பார்த்து போடலாம்டா. வாடா. ஏமா, நீ என்ன
மோட்டர் ஓட்டக்கா போயிட்டு இருக்கிற ஏமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க ஏறி இறக்குமா அவன் காதில் கீழே விழுந்துட்டு போகுது இப்போதைக்கு அவன் தூங்கிட்டு இருக்கா அவன் காதில் விழுந்துச்சு நம்மளை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க ஏனி இறக்குமா ஏய் நீ சும்மா இரு இவ்வளோ வசத்துல நான் எப்படி ஏறுறது ஏன் ஏறி ஒரு இடத்துல உட்காந்து போனேன் அப்போ தான் அவனை கொல்ல முடியும் சரஸ்வதி ஆனாலும் உனக்கு இவ்வளோ தைரியம் ஆகாது என்ன அவன்கிட்ட போய் ஏணி விட்டுருக்குற பத்தியா நீ வேற லெவலு அப்பாடா எப்படியோ மேலே ஏறிட்டேன் நீ இந்த ஏறி தேவையில்லை தூக்கி போடுங்க அக்கா அக்கா இது என்ன அவளை காணோம் எங்க அக்காவை காணோம் ஐயோ எல்லாரும் கொஞ்சம் கத்தாம இருக்கீங்களா இதுக்கெல்லாம் சேர்ந்தே அவனை எழுப்பி விட்டுரு போல இருக்குதே அம்மா மேலே தொங்கிட்டு இருக்காங்க பாருங்க மேலே ஏன்டா எல்லாரையும் கொண்டு இங்கே மாட்டை வச்சுட்டு மேலே தொங்கிட்டு இருக்கிறியா அறிவு கட்டவனே மூளை இருக்குதாடா உனக்கு மூளை கட்டவனே ஆட கொஞ்சம் பார்த்து பகுமானமா திட்டு அவன் ஒரு போடு போட்டுற போறா நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா எடுறா அந்த ஃபயரை இந்தாடா நெருப்பு சாவடா வைக்கணா செத்து ஒளிடா எங்கள் அம்மா எனக்கு போகும்போது சொல்லிட்டாண்டா போச்சு உன்னை நெருப்புனால மட்டும்தான் உன்னை கொல்ல முடியும் அதுக்கு தான்டா ஒரு கட்டை எடுத்து வச்சிருந்தோம் செத்துடா நீ எங்களையா சீரழிக்கிற சீரழிச்சு போடா செத்து போடா வைக்கணா பேய அம்மா வேற லெவல் மணியே வைக்கணா பேய்க்கே நெருப்பு வச்சவா மணியே அவன் ஏறி ஏறி நம்ம கட்டெல்லாம் தானாவே கண்டு வந்துருச்சு நம்ம தப்பிச்சிட்டோம் ஏக்கா நெருப்பு நிற்காம இந்த பக்கம் வந்துரு இவனை முழுசை சித்தனை வருதுனாக்கு எல்லாரும் அங்கேயே நில்லுங்க ஓரமா போய் நில்லுங்க வாங்க வாங்க நம்ம அந்த பக்கம் போய் நிக்கல சீக்கிரம் வாங்க ஆனா நெருப்பு அணிஞ்சு போச்சு அவன் செத்து போயிட்டா நீ இறங்கி வா கொஞ்சம் ஆமா மேலே அப்படியே தோப்பக்கட்டையும் கீழே விழுந்து ஓட்டினாக்கு இருப்பே கழட்டு போச்சுங்கப்பா செத்து தொலைஞ்சாடா சாமி கை வேற வளைஞ்சு போச்சு ஏனுங்க மாமா பார்த்துட்டு அடிக்கிறீங்களா கொஞ்சம் தூக்குங்க சரஸ்வதி கண்ணு இது வந்துட்டேன் ஆனால் உங்களுக்கு இடுப்புக்கு என்னாச்சக்கா இடுப்பு முடிஞ்சு போச்சு என்ன ஆனால் அறிஞட்டவளை இடுப்பு வலிக்குதுன்னு சொன்னான்ல அப்படியே கை தாங்கள தூக்கிட்டு போங்க இந்த பாட்டு வேற கேட்க மாட்டேங்குது இன்னுமே வேக்கனாவே செத்து போயிட்டா இன்னுமே பாட்டு போடுறா அம்மா நீ பெரிய வீரங்கனம்மா நான் போய் கிளாஸ்ல எல்லாத்திட்டையும் சொல்லுவேன் ஜாலி ஏ மாவுலி பெரியமாவே இடுப்பு உடஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கியா ஆனால் என்ற பாட்டு கேட்குது எனக்கு பிடிச்ச பாட்டு கேட்குது வாங்க அந்த இடத்துக்கு போகலாம் எல்லாரும் சீக்கிரம் வாங்க ஏன் சித்தி உங்கள் வாட்டு நீ இவ்வளோ காமெடியாக இருக்குது ஏடி பழைய காலத்து பாட்டில் அப்படித்தான் இருக்குது ஆனால் நல்லா இருக்குமா கேட்குறதுக்கு உங்கள் மாதிரி டங்கு டங்கு டிங்கு டிங்குன்னு குதிச்சிருக்கு டங்கு டங்கு டிங்கு சரி சரி பாட்டு கேட்டுச்சு இதெல்லாம் கலந்து வந்துச்சு நான் போய் போகிறேன் நீங்கள் அப்படி பின்னாடி வந்துருங்க டாட்டா பாய் மாமா அக்காவை கைத்தாங்களா கூட்டிட்டு வாங்க உங்களோட சேர்ந்த மாதிரி ஒரே வாட்டை போட்டுறேன்னாக்கு உங்களோட பிடிச்ச வாட்டை அவரோட ஒட்டுக்க வந்து சேர்ந்துருங்க ஓகேவா டாட்டா ஓ அந்த பாட்டா சரி கண்ணு போட்டுரு மௌலி நம்ம ரெண்டுத்துக்கு பிடிச்ச பாட்டு ஒரே பாட்டு தானே அதை இதை சேர்ந்து போடுவாங்க நம்ம ரெண்டு ஒட்டுக்க போயிடலாம் சரியா சரிடா கவினே தண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு போட்டாங்க சீக்கிரம் போங்க பார்த்து பத்திரமா போகணும்னாக்கு என்ன உங்க ஊருக்கு பார்த்து பத்திரமா போவோம் 4 அடி வந்தாச்சு பாதாளத்துக்கு இதெல்லாம் போய்க்குவாங்க நீ கொஞ்சம் சூடாக நில்லு பாய் பாய் மாமா பாத்தீங்களா எல்லாரும் நம்மள அம்போன்னு விட்டு போயிட்டாங்க உங்களுக்கு கடைசியில் நான் தானுங்க மாமா மறந்துடாதீங்க சரஸ்வதி கண்ணே தெரியுங்க கண்ணே உன் வாய்ஸே மாறி போச்சு இடுப்பு தான் சூக்கச்சுன்னு நினைச்சேன் வாயும் இழுக்கிச்சாட்டாக்கு உனக்கு இந்த குசும்பு மட்டும் உங்களுக்கு போகாதாக்கு கோயம்புத்தூர் குசும்பு கண்ணே எப்படி போகு ஐயோ வலி தரச்சுக்கோங்க நம்மளுக்கு பிடிச்சி பார்த்து போடுதாக்கு வெளியே நம்ம ஓடில எஸ்கேப்